ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா நமது சுற்றுச்சூழல். எஸ்ஐ கிளாஸஸ்ல வந்து இன்னைக்கான நம்மளோட டாபிக் வந்து நமது சுற்றுச்சூழல். இந்த நமது சுற்றுச்சூழல்ல வந்து இந்த சூழல் மண்டலத்தை வந்து ரெண்டு வகையா சொல்றாங்க. சூழல் மண்டலம் அப்படிங்கும்போது ரெண்டு வகையா சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா இயற்கை, செயற்கை. இயற்கையா வந்து நேச்சுரலா வந்து இருக்கக்கூடிய மாற்றங்கள் மண்டலம் எல்லாமே இயற்கையா சொல்றாங்க. செயற்கையா உள்ளது எல்லாமே நம்மளால உருவாக்கக்கூடியது, நம்மனால வர்றது, விளையக்கூடிய எல்லாத்தையுமே வந்து செயற்கையான சூழல் மண்டலத்துல வந்து கொண்டு வராங்க. இந்த இயற்கையான சூழல் மண்டலம் அப்படிங்கும்போது நேச்சுரல் டிசார்டர்ஸ், பேரழிவுகள் மூலியமா வரக்கூடியது எல்லாத்தையுமே அந்த பொறுப்புகள் வந்து இயற்கையா உள்ளது. செயற்கையா உள்ளது வந்து நம்மனால ஒரு பேரிழப்பு ஏற்படுது அப்படின்னா அது வந்து செயற்கை மண்டலத்துல வந்து வரும். உணவு சங்கிலி மற்றும் உணவு வலை. உணவு சங்கிலி அப்படின்னா இப்ப புல்லு சாப்பிடுறது எலி, முயல் வந்து என்ன பிடிக்கும்? பாம்பு பிடிக்கும். பாம்பு என்ன பிடிக்கும்? அந்த பருந்து பிடிக்கும். அது மாதிரி உணவு சங்கிலியா இருக்கட்டும், உணவு வலையா இருக்கட்டும், இதோட மாற்றங்கள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நிகழ்ந்தா மட்டும்தான் புவியில வந்து மனிதர்கள் எவ்வளவு அளவுக்கு வந்து உயிர் வாழ்றாங்களோ அதே அளவுக்கு வந்து விலங்குகளும் வந்து உயிர் வாழ முடியும். உற்பத்தியாளர்கள், நுகர்வோர், உணவு சங்கிலி. இதுதான் வந்து உற்பத்தியாளர் உற்பத்தி பண்ணுவாங்க, அதை வந்து என்ன பண்ணுவாங்க? நுகர்வாங்க. நுகர்வர்கள் வந்து என்னது? ஒரு உணவு சங்கிலி. உற்பத்தியாளர் அப்படிங்கும்போது சூரியன் வந்து டைரக்டா வந்து புல்லுக்கு வந்து அதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. அந்த புல்லை வந்து என்ன சாப்பிடுது? முயல் சாப்பிடுது, எலி சாப்பிடுது, அந்த தோட்டுக்குள்ள போட்டு இது சாப்பிடுது இல்ல, அந்த வந்து முயலை வந்து என்ன சாப்பிடுது அப்படின்னா பாம்பு சாப்பிடுது. பாம்பை என்ன பிடிச்சிட்டு போகுது? பருந்து பிடிச்சிட்டு போகுது. இது வந்து என்ன அப்படின்னா உற்பத்தியாளர் ஒண்ணு, அடுத்தடுத்து அந்த நுகர்வோர் வந்து ஒரு நுகர்வோர். இப்ப புல்லு வந்து ஒரு உற்பத்தியாளர், புல்லை நுகர்றது என்ன இதாகும்? முயல் நுகர்றது பாம்பு நுகர்றது பருந்து. இது எல்லாமே நுகர்வோர் இதுல வரும். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு உணவு சங்கிலி. இந்த உணவு சங்கிலி அதை பொறுத்த வரைக்கும் ஆற்றல் ஓட்டம் அப்படிங்கும்போது, அந்த ஆற்றல் ஓட்டம் அப்படிங்கும்போது 1000 ஜூல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா புல்லுக்கான ஆற்றலை வந்து சூரிய ஒளியிலேருந்து எடுத்துக்குது. சூரிய ஒளி வந்து 1000 ஆற்றலை ஜூலை வந்து கீழே கொடுக்குது. ஆனா புல்லுக்கு தேவையான 100 ஆற்றல் மட்டும் அது எடுத்துக்குது 1000லேருந்து. மிச்சம் 900 வந்து என்ன பண்ணிடுது? எவாப்ரேட், காத்தோட கலக்க வச்சிருது. திருப்பி அந்த புல்லை சாப்பிடக்கூடிய முயல் என்ன பண்ணிக்குது? 10 ஜூல் எடுத்துக்குது 100லேருந்து. மிச்சம் 90 வந்து காத்தோட கலக்க விட்டுருது. அந்த முயலை சாப்பிடக்கூடிய பாம்பு அதுலேருந்து 10 ஜூல்லேருந்து 9 எடுத்துக்குது, 0.9 எடுத்துக்குது. மிச்சம் உள்ளதை வந்து 9 இதை வந்து ஒன்னே எடுத்துக்குது. மிச்சம் 9 வந்து எவாப்ரேட் பண்ணி விட்டுருது. திருப்பி வந்து அந்த பருந்து பிடிச்சிட்டு போகிற வந்து 0.1 ஜூல் எடுத்துட்டு 0.9 ஜூல்ஸ் வந்து என்ன பண்ணிடுது? எவாப்ரேட் பண்ணிடுது. இதுதான் வந்து இதோட ஆற்றல் மட்டம். அடுத்து வந்து உணவூட்ட நிலை. உணவூட்ட நிலையை பொறுத்த வரைக்கும் முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை. முதல் நிலை வந்து உற்பத்தியாளர், இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை வந்து அதுக்கு அந்த மொத்த கேங்கை வந்து சரௌண்டிங் சர்வே பண்றது மாதிரி. காட்டுக்கு அரசன் ராஜா வந்து யாரு? சிங்கம் இருக்குல்ல, அது மாதிரி சர்வே பண்றதுதான் வந்து மூன்றாம் நிலை உற்பத்தியாளர். இப்ப வந்து முதல் நிலை அப்படிங்கும் போது புல்லு, அந்த இரண்டாம் நிலை அதை நுகர்வோது, திருப்பி மூன்றாம் நிலை அதை யாரும் சாப்பிடுவோம்? அந்த பறவைகள், அந்த எல்லாத்தையுமே நம்ம தான் சாப்பிடுவோம். அதுதான் வந்து மூன்றாம் நிலை நுகர்வோன்னு சொல்றாங்க. உணவு வலை அப்படிங்கும் போது இந்த மாதிரியான வலைகள் அமைப்புல வந்து ஒன்னு பிடிச்சி ஒன்னு சார்ந்து இருக்கிறது தான் வந்து உணவு வலைன்னு சொல்றாங்க. கழிவு பொருள் மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி. எப்படி வந்து கழிவு பொருளை வந்து மேலாண்மை பண்ணலாம், எப்படி மறுசுழற்சி பண்ணலாம், அந்த இதுல வந்து திட கழிவுகளை வந்து எப்படி மேலாண்மை பண்ணலாம் சொல்றாங்க. தவிர்த்தல் அப்படின்னா இந்த திட கழிவுகள் அதிகப்படியான கழிவுகள் கொண்டு வரதை வந்து நம்ம பயன்பாட்டுல இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குறைந்த அளவு தவிர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது. செகண்ட், பயன்பாட்டை குறைத்தல். இப்போ வந்து நம்ம திடக்கழிவு பயன்படுத்துறோம் அப்படின்னா திருப்பி வந்து அது மறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துற மாதிரி ஒரு பொருளை வந்து என்ன பண்ண பயன்படுத்தணும். இப்போ பாலித்தீன் இல்லாம மஞ்சள் பையை பயன்படுத்தணும்னா திருப்பி அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? பயன்படுத்திக்கலாம். ஆனா வந்து பாலித்தீன் கவரை பயன்படுத்தணும்னா திருப்பி அதை பயன்படுத்த முடியாது. அது மாதிரி பயன்பாட்டை வந்து கொஞ்சமா குறைச்சிக்கலாம். மீண்டும் பயன்படுத்தலைன்னா அந்த மஞ்சள் பை அந்த பயன்படுத்துற மாதிரி தான். திருப்பி வந்து நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தலாமோ அந்த மாதிரியான பொருட்களை வந்து யூஸ் பண்றது. மறுசுழற்சி அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏதாவது வந்து நீர் ஏதாவது இதாகுது அப்படின்னா அதை மறுசுழற்சி பண்ணி வேற எதுக்கு, அது செடிக்கு இது பண்றதா இருக்கட்டும், இல்லை தோட்டத்துக்கு போறதா இருக்கட்டும், பாத்திரங்கள் ஒரு தண்ணி வேஸ்டேஜ், இது மாதிரி வந்து மறுசுழற்சி பண்ணி இது பண்றது. உரமாக்குதல். நம்ம யூஸ் பண்ற காய்கறி குப்பைகள்லாம் வந்து என்ன பண்ணலாம்? ஒரு உரமா வந்து ரெடி பண்ணிட்டு அதை வந்து மாத்திக்கலாம். அடுத்து வந்து எரித்து சாம்பலாக்குதல் அப்படின்னா அப்படிங்கும் போது நம்ம வந்து நம்மள்ட்ட உள்ள திட கழிவுகள் எல்லாத்தையுமே எரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாம்பல் ஆகுறத வந்து குப்பையா வந்து நம்ம எடுத்து அந்த சாம்பலை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு உரமாவே பயன்படுத்தலாம்.
அது வந்து எரித்து சாம்பலாக்குதல் இதில் வந்து இதாகுது. இப்போ மாசுபாடு அப்படிங்கும்போது காற்று, நீர், நிலம், ஒளி நாளே வந்து மாசுபடுத்துகிறோம். காற்றை எப்படி மாசுபடுத்துகிறோம் அப்படின்னா நம்ம எரிக்கிற குப்பையினால புகையை வந்து கொண்டு பண்ணுறதுனால காற்றை மாசுபடுத்துகிறோம். நம்மளோட வாகனங்கள் மூலியமாக புகையை ஏற்படுத்துறதுனால காற்றை மாசுபடுத்துகிறோம். இதை வந்து எப்படி குறைக்கலாம், மாசுபாட்டை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பொல்யூட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா வாகனங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குப்பைகளை எரிக்கிறது வந்து தவிர்த்துட்டு அதை மண்ணை தோண்டி புதைக்கிறது மூலயமா ஒரு உரமாக வந்து ரெடி பண்ணலாம். நீர் மாசுபடுதல் எப்படி அப்படின்னா தொழிற்சாலைகள் கழிவுகள் மூலியமாகவும் நம்மளோட ஓன் பயன்பாட்டில் மூலியமாக வந்து எல்லாத்தையும் வந்து கழிவுகளில் கலக்க வைக்காமல் வந்து தூய்மையானதை வந்து ரெட்டிஃபை பண்ணி அதை மறுசுழற்சி பண்ணுறது மூலயமா நீரை வந்து மாசுபடுத்துறத வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து நிலத்தில் போடுற குப்பைகளை வந்து குப்பைகள் போடுறது மூலியமாகவும் நிலம் மாசுபடுது. அந்த குப்பைகளை வந்து அந்த வீணாக போடாமல் அதுலேருந்து வந்து எப்படி குப்பைகள்லேருந்து எப்படி வந்து கழிவுகள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ரெட்டிஃபை பண்ணுறது வந்து நில மாசுபாடுலேருந்து குறைக்கலாம். ஒளி மாசுபாடு அப்படிங்கும்போது நம்ம அதிகப்படியான வாகனங்கள் எழுப்பக்கூடிய ஒளியாக இருக்கட்டும், ஸ்பீக்கர் போட்டு கேட்குறதா இருக்கட்டும், இது மாதிரியான ஒளிகளை வந்து மாசுபடுத்துறதை வந்து நம்ம படிப்படியாக குறைச்சிக்கலாம். என்ன அப்படின்னா ஹார்ன் அடிக்காமல் இருக்கலாம், சவுண்டு எழுப்பாமல் இருக்கலாம், ரேடியோ போடாமல் இருக்கலாம். இது மாதிரி ஒளி இதை வந்து படிப்படியாக குறைச்சிக்கலாம். இந்த இது மூலியமா வந்து நமது சுற்றுச்சூழல் நம்ம சுற்றி உள்ள சூழலை வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ டாபிக்கோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.